மகாபலிபுரம் போய் அங்க ஒன்னா குளிச்சுட்டு ஒரே ரூம்ல ட்ரெஸ் மாத்திட்டு அங்கேயே இருந்துட்டு ஒண்ணுமே பண்ணாம திரும்பி வர்றதுதான். அப்படி சொல்லி கேட்டா இல்ல நாங்க சிச்சுவேஷன்ஷிப்ல இருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு புரியாது அப்படி சொல்லிட்டு போயிருவாங்க. நம்ம எல்லாம் வந்து கிஸ் பண்ணா குழந்தை பிறக்கும்னு சொன்ன காலம். சோ அதனால அட்லீஸ்ட் இந்த அளவுக்கு தெரியுது. நான் தைப்பூசத்துக்கு ஃபர்ஸ்ட்ல வந்து அப்ப வந்துச்சுல அப்படின்னு இங்கிலீஷ் சார் மேக்ஸ்வெல்னு சொல்லிட்டு சார். என்ன கிளாஸ்ல? 3rd ஸ்டாண்டர்ட். ரேண்டமா ஒருத்தர் வந்து எங்க கையில ரோஸ் கொடுத்துட்டு போனாங்க. சம்மந்தம் இல்லாம யாரோ ஒருத்தர் ரோஸ் கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில வாங்கி வச்சுட்டு இருக்கேன். கடைசி அந்த பொண்ணு வந்து எங்கிட்ட கொடுத்துச்சு. ஆக்சுவலா அந்த வீராமாறனுக்காக வந்து இந்த மாதிரி நான் நிறைய திட்டு வாங்கியிருக்கேன். நம்மளோட கம்பெனியன் வந்து என்ன பண்ணாலுமே அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். சப்போர்ட்டிவ் இல்லாம கொஞ்சம் தள்ளியே போகும்போது நமக்கு வந்து அவங்க மேல ஒரு பொறாம வருது அப்படின்னா அது 10 தடவை 15 தடவை 20 தடவை அதை பார்த்து அந்த பொசிஷனஸ் ரேஜா மாறுச்சு. அப்படிங்கிறப்போ ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறவெல்லாம் வச்சுக்காத. இப்போ சப்போஸ் வந்து நான் என்ன வந்து இவங்க திட்டுறாங்க இல்ல விளையாட்ட அடிக்கிறாங்க பண்றாங்க அப்படின்னா அந்த இவங்க கிட்ட வந்து சொல்லுவாங்க, அந்த பையனை ஏன் அடிக்கிற, அவன் ரொம்ப நல்ல பையன், ஆனா உனக்கு கதை உண்மையிலுமே தெரியாது, ஸ்டோரி பின்னாடி ஒண்ணு இருக்கும்ல, அவங்களுக்கு தெரியாத ஸ்டோரியா இருக்கும், உனக்கு உண்மை தெரியாது, உங்க அக்கா தான் எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லி நிஜமாலுமே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பாவிச்சு அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி எல்லாம் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி பாவிச்சு பேசுறது நிறைய தடவை பேசி கேட்டிருக்கோம். ஆக்சுவலா காலகாலமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். சீரியல்ல இருக்கிறது அவங்க வீட்லயே நடக்கும் பாத்தீங்களா, அவங்க பேர் அந்த மாமியார் கறி பேர் எப்படி பண்றா பேர், அங்க பேர் அவ பேர் எப்படி குடும்பப்படுத்துறா பேர் அப்படின்ற எல்லார் வீட்டுக்குள்ளேயே நடக்கும். உங்களுக்கு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா இந்த மாதிரி விஷயம்? சரி, ஆக்சுவலா அந்த வீராமாறனுக்காக வந்து இந்த மாதிரி நான் நிறைய இடத்துல திட்டு வாங்கியிருக்கேன். நான் வந்து இவரோட லவ் நான் அக்செப்ட் பண்ணிட மாட்டேன், சோ அதுக்காக திட்டு வாங்கியிருக்கேன். இவரை நான் புரிஞ்சிக்கலன்றதுக்காக திட்டு வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கவே மாட்டான் பார், இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல புருஷன், நல்ல அம்மா மாதிரி. இப்போ எனக்கு வந்து அத்தை கிடையாது இந்த கதையில.